சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த 1ஆம் வசனத்துக்கு மேலே தான் நம்மளுக்கு தெரியும், முதல் ஆல்ஃபபெட்டே நம்மளுக்கு தெரியும். முதல் ஆல்ஃபபெட் வந்து ஆலஃப் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆலஃப் நம்மளுக்கு பல காரியங்களை நம்மளுக்கு என்ன செய்யும், கவுன்சிலிங்கில் நம்மளுக்கு உதவி வரும். இந்த ஆலஃப் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு டயகனல் லைன், அப்புறம் மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, இதுதான். இந்த ஒரு ஆலஃப்லே பல காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இது 2 விதமான உச்சரிப்பு இருக்குது. ஆலஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதேமாதிரி எலேஃப் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆலஃப் அண்ட் எலேஃப். ஆலஃப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நார்மலாக நம்ம வந்து ஒரு ஆல்ஃபபெட்டை உச்சரிக்கிற விதம். இந்த ஹீப்ரூவில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம் என்ன அப்படின்னா, இது ஒரு எழுத்தாகவும் இருக்கும், ஒரு வார்த்தையாகவும் என்ன செய்யும், ஆக்ட் பண்ணும். மற்ற இது அப்படி கிடையாது. இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டோன்னா ஏன்னு சொல்லியாச்சுன்னா அது ஏ தான், பின்னு சொல்லியாச்சுன்னா பி தான், ஒரு ஆல்ஃபபெட் தான். அந்த 4-5 ஆல்ஃபபெட் சேர்ந்தால் தான் ஒரு வார்த்தையாக உருவாகும். ஆனால் இதில் அப்படி இல்லை. இதில் வந்து ஒரு எழுத்தே என்னதான் ஆக்ட் பண்ணும், வார்த்தையை என்ன செய்யும், ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த ஆலஃப் வந்து 2 விதமாக நம்ம உச்சரிக்கலாம். ஒன்று இந்த ஆலஃப், அடுத்தது வந்து எலேஃப். எலேஃப்னு சொன்னால் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, ஆலஃப்னு சொன்னால் நிறைய அர்த்தங்கள் என்ன செய்யுது இருக்குது. டீகோடிங் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாமே ஒன்று தான். அதில் என்னென்ன அர்த்தங்கள் இருக்கோ எல்லா அர்த்தத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். இப்போ இந்த ஆலஃபில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது, இந்த எழுத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது 3 உறுப்புகள் என்ன செய்து இருக்குது. அதில் மேலுள்ள இந்த வளைவு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்பர் யோத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கீழே உள்ளது என்ன சொல்லுவாங்க, லோவர் யோத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 2 யோதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு வாவ் இருக்குது, ஒரு கோடு இருக்குது. இந்த கோடு தான் என்னது, வாவ் என்கிற எழுத்து. இப்படி இந்த 3 உறுப்புனால என்ன செய்யப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்குது. இதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன செய்ய போகிறோம், கவுன்சிலிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு எழுத்து 3 உறுப்புனால் உருவாக்கப்பட்டிருக்குது. இதை யூத ஜனங்கள், யூத ரபிமார் இதை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த அப்பர் யோத் வந்து இது பரலோகம் 7, லோவர் யோத் வந்து பூமி. இந்த 2 இணைக்கிறது என்னது, வாவ். இந்த 2 இணைக்கிறது என்னது, வாவ். அது இன்னும் அவங்க சொல்லுவாங்க, இந்த அப்பர் யோத் வந்து அது தேவன், லோவர் யோத் வந்து மனிதன். தேவனையும் மனிதனையும் இணைக்கிறது என்னது, வாவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வாவ் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுதான் மோசஸ்னால் கொடுக்கப்பட்ட தோரா. பாருங்க, வாசிங்க லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிப்போம். ஸோ தேவன் தனக்கும் இஸ்ரவேல் ஜனக்குள் நடுவாக கர்த்தர் மோசஸ் மூலமாக என்ன செய்கிறார், நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஸோ தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில, தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில கர்த்தர் இங்கே மோசஸை கொண்டு அவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, தோராவை கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஏன் தோராவை கொடுக்கிறார், 2 பேரும் இணைக்கிறதுக்காக. ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகள் பிரிஞ்சாங்க, அந்த பிரிஞ்ச அந்த ஜனங்களை மீண்டும் சேர்க்கிறதுக்காக கர்த்தர் மோசஸ் மூலமாக என்ன செய்தார் அப்படின்னா, ஒரு தோராவை என்ன செய்கிறார், கொடுக்கிறார், தேவனோடு இணையக்கூடியது. ஸோ இந்த ஆலஃபில் வந்து பல காரியங்கள் நீங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து அப்பர் யோத், லோவர் யோத். அப்பர் யோத் வந்து ஹெவன் அண்ட் காட், லோவர் யோத் வந்து பூமி, அடுத்தது மனிதனை என்ன செய்யும், குறிக்கும். இதை இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கவுன்சிலிங்காக எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த அப்பர் யோத் வந்து இது கணவன், ஹஸ்பண்ட். லோவர் யோத் வந்து மனைவி. இந்த 2 பேரும் இணைக்கிறது என்னது, தோரா. வேதம் தான் என்ன செய்யும், இணைக்கும். இன்னைக்கு திருமணத்தின் நேரத்தில், திருமணத்தில் கணவனும் மனைவியும் சேர்க்கிறது யார் அப்படின்னா, வேதம் தான் அதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. கணவனும் மனைவிக்கும் சாட்சி வேதம் தான். அதனால தான் சில ஜனங்கள் பைபிள் என்ன செய்வாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. மோதிராங்க போடுறாங்களோ போடலையோ, ஆனால் பைபிள் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வேதம் தான் நம்மளுக்கு என்னதான் இருக்குது, அவங்க 2 பேருக்கு இடையில சாட்சியாக இருக்குன்னு சொல்லி மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ வேதம் கணவனுக்கும் மனைவிக்கு இடையில ஒரு சாட்சி புஸ்தகம். இன்னைக்கு கணவன் மனைவியும் அவங்க தன்னுடைய திருமண பந்தத்தில் வரும்போது எத்தனையோ பொருத்தனைகள் பண்ணுறாங்க. வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் நான் உனக்கே கணவனாக இருப்பேன், உனக்கே மனைவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பெரிய ஒரு
பொருத்தனையை பண்ணிட்டு கொஞ்ச நாளே டிவோர்ஸ் ஆகிற கேஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தே ஆர் நாட் ட்ரூ டு த பிளட்ஜ். அவங்க தேவனுடைய சமூகத்தில் பண்ண அந்த பொருத்தனைக்கு அவங்க உறுதியாக இருக்க முடியலை. நான் இதுவும் பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. பட் ஸ்டில் தே ஆர் லிவிங் டுகெதர். கணவன் அவன் சொன்ன வாக்கு தத்தத்தை அவனால் நிறைவேற்ற முடியலை. ஆனால் ஈவன் தென் மனைவி அவனை விட்டு பிரியாமல் அவன் கூடயே வாழ்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, குடிகார புருஷன் கல்யாணம் முடியும் போது தெரியாது குடிகாரன்னு சொல்லி, கல்யாணம் கெட்டின பிறகு தான் தெரியுது நல்லா குடிக்கிறான், குடிச்சிட்டு வந்து வீட்டில் போட்டு பொண்டாட்டி போட்டு அடிக்கிறான். ஆனால் ஈவன் தென் அவங்க செப்பரேட் ஆகிறதில்ல, அவங்க கூடயே இருக்கிறாங்க. வாழ்நாள் முழுவதும் அடி வாங்கிட்டு கூடவே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிஸும் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் கணவனும் மனைவியும் தோராவை சாட்சியாக வைத்து அங்கே பொருத்தனை பண்ண பிறகு கர்த்தர் சொன்னார், தேவன் இணைத்ததை மனிதன் என்ன செய்யக்கூடாது, பிரிக்காது இருக்க கடவன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைச்சது யார் அப்படின்னா, தோரா தான் என்ன செய்யுது, இணைக்குது. தோரா தான் இணைக்கிற இந்த இணைக்கக்கூடிய இந்த ஃபிகர், இந்த வாவ் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது இதில் பல காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஆதாமையும் ஏவாளையும் இணைத்தார். இந்த இடத்துல அப்பர் யோது வந்து ஆதாமாயிரும், லோவர் யோது வந்து யாராக இருக்கிற, ஏவாளா இருக்கிறா. ரெண்டு பேரும் இணைக்கக்கூடியது என்னது, வாவ். யார் இணைச்சா, எலோஹிம் இணைத்தார். ஸோ எலோஹிம் இந்த இடத்துல யார் அப்படின்னா, அவர் தான் வாவ் என்கிற அந்த எழுத்தாக ஆக்ட் பண்ணுற. வாவ் என்ன செய்யும், ரெண்டு எழுத்தை என்ன செய்யும், ஜாயின் பண்ணும். ரெண்டு நபரை என்ன செய்யும், ஜாயின் பண்ணும். இதுதான் இந்த ஆலஃப், அதாவது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் உள்ள ஒரு சாட்சிக்குரிய புஸ்தகம் என்ன அப்படின்னா, தோரா தான் சாட்சிக்குரிய புஸ்தகம். ஒரு தடவை தேவனுடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணியாச்சு அப்படின்னா, ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் செய்பவனே அவன் தான் அந்த பர்வதத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைத்தின் ஊடாக அவங்க ஸ்ட்ராங்காக நின்னாங்க அப்படின்னா கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க முடியும். இந்த தோராயில் இருக்கிற அதிசயம் தெரியாததுனால தான் ஜனங்கள் இன்னும் தடமாறிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அவங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே என்ன செய்ய முடியல, வர முடியல. வாட் இஸ் இன்சைட் தோரா? தோராவுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சகல விதமான எல்லா விதமான ஒரு அபிஷேகம், ஞானத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் என்ன செய்த கொடுத்து வச்சிருக்கிறார். சகல விதமான ஞானத்தின் அபிஷேகம். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, யோசேப்பு எடுங்க. யோசேப்பு 17 வயசுல வீட்டை விட்டு வெளியே வந்தான். 17 வயசுல அவன் விற்கப்பட்டான். அவன் போர்த்திபாட்ட போகிறான், அங்கே வேலை பார்க்குறான். அது பிறகு அங்கே தப்பான ஒரு அவன் மேலே குற்றச்சாட்டு வந்த பிறகு அவனை தூக்கி எங்கே போட்டாங்க, சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க. அவன் வேற எந்த காரியம் படிக்கலை, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு ஆடு மேய்க்க மட்டும்தான் தெரியும். ஆனால் தேவன் ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார் பாருங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் அபிஷேகத்தை கொடுத்தார். தோராக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் அபிஷேகத்தை கர்த்தர் என்ன செய்யறார், கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த யோசேப்புக்கு வேற எதுவுமே தெரியாது. யோசேப்புக்கு மற்ற காரியங்கள் எதுவுமே தெரியாது, வேற எந்த காரியமே அவன் அறியாதவன். ஆனால் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார் அப்படின்னா, அந்த அபிஷேகத்தை கொடுத்து he was a true, அதாவது ஒரு அருமையான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தான். அவன் மூலமாக உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஆகாரம் கிடைக்கக்கூடிய அளவு கர்த்தர் செய்தார். இன்னைக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் இந்த தோராக்குள்ள இருக்குது. இந்த தோராவை மட்டும் ரெகுலராக கரெக்டாக படித்தாங்க அப்படின்னா கணவனும் மனைவிக்கு இடையில பிரச்சனையே வராது. கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வராது. பிரச்சனை வர்ற காரணம் என்னன்னா, கணவன் மனைவியை படிக்க நினைக்கிறாங்க, மனைவி கணவனை படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதுதான் இன்னைக்கு உலகத்தினுடைய டீச்சிங். என்ன டீச்சிங் அப்படின்னா, நீ உன் கணவனை புரிஞ்சுக்கணும், கணவன் உன்னை புரிஞ்சுக்கிடணும் அப்படி நம்ம டீச் பண்ணுறோம். இப்படி புரியக்கூடிய காரியங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கறதுனால தான் ப்ராப்ளம். வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த தோரா. தோராவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா தே வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். அவங்க அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத அவங்க என்ன செய்ய முடியும், புரிய முடியும். இந்த தோராக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள அபிஷேகம் இருக்குது. ஈவன் சிவில் இன்ஜினியரிங்குள்ள அபிஷேகம் அங்கே தான் இருக்குது. இன்டீரியர் டெக்கரேஷன் அந்த அபிஷேகம் அங்கே தான் இருக்குது. மோசஸ் பாருங்க, மோசஸ் அவனுக்கு என்ன தெரியும், எல்லாத்தையும் கர்த்தர் 80 வருஷத்தில் எல்லாத்தையுமே மறந்துட்டான். 40 வருஷத்தில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார்.
அடுத்த 40 வருஷத்துல எல்லாத்தையும் கர்த்தர் உறிஞ்சி விட்டார். ஆடு மட்டும்தான் மேய்க்க தெரியும் அவனுக்கு. கர்த்தர் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்து சொன்னார், எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாத்தை என்ன செய்வாயாக. இவ்வளவு லட்சம் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளி வரும்போது 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்க. இந்த 6 லட்சம் புருஷர்களையும் சமாளிப்பதற்கு கர்த்தர் மோசஸை நிறுத்திருக்கிறாருன்னா அப்போ அவன் மேலே எப்படி ஒரு அபிஷேகம் இருந்திருக்கும் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க, ஒரு பொண்டாட்டியே சமாளிக்க முடியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மோசஸ் இவன் 6 லட்சம் புருஷர்களை என்ன செய்தாலும் சமாளித்தான். சபை சின்ன சபையாக இருக்கும். யோசிப்பாங்க, இந்த சின்ன சபையே சமாளிக்க முடியல, ஜனங்கள் இந்த பெரிய பெரிய சபையை எப்படி தான் சமாளிக்காங்களோ தெரியலையே. மோசஸுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தது. he was so true to God, he was so faithful to God. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த மோசஸ் அவனை கர்த்தர் ஒரு அருமையான கருவியாக பயன்படுத்தினார். அவன் தேவனுடைய ஜனங்களை தேவனோடு இணைக்கிறதுக்கு கர்த்தர் அவன் கையில் தோராவை கொடுத்தார். அந்த தோராவை ஜனங்கள்கிட்ட என்ன செய்றான், கொண்டு வர்றான்.